Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about New Year 2021. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. Greetings to all my wonderful viewers once again this new year 2021 in the name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்து உடைய நாமத்தில் நீங்கள் உண்மையாக வருஷெல்லாம் நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் விசேஷமான புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்னொரு விஷயம் நான் தெரிவிக்கிறேன். Wish you all hallelujah once again. Thanks for tuning in. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege once again this new year 2021 to speak to you all His wonderful words of life. இன்னொரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2021 வருஷத்தில் அவருடைய ஜீவனுடைய வார்த்தைகளை பேசும்படிக்கு கொடுத்த தயவுக்கும் மகா பெரிய கிருபைக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். What you hear today can totally make your 2021 different. இன்றைக்கு நீங்கள் கேட்குற இந்த செய்தி 2021 வருஷம் முற்றிலும் தலைக்கீழாக மாற்ற முடியும். டெலிஃபோன் your friends and tell them to listen. உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் டெலிஃபோன் செய்து செய்தியை கேட்கும்படிக்கு அவங்கள அழையுங்கள். Hallelujah. We read in the Bible that everything that happened from the birth of Jesus Christ to his death and resurrection were all prophecies fulfilled. வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய பிறப்பும் மரணம் உயிர்த்தெழுதலும் எல்லாவற்றிலும் கூட நடந்த சம்பவங்கள் எல்லாம் கூட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. This means that all what happened during his time on earth were already revealed by God through his prophets over 1500 years before it happened. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இதெல்லாம் சம்பவிச்சதெல்லாம் பூமியில் இயேசு கிறிஸ்து இருக்கிற காலம் எல்லாம் அது என்னவா இருந்தது? ஏற்கனவே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலியமாக 1500 வருஷம் முன்னே ஹல்லேலூயா பேசின காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னே பேசின காரியங்களாக இருக்கிறது. In Isaiah chapter 9 and Matthew 4, we read about the people who sat in darkness saw a great light. ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசித்தா இருளில் இருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். In John chapter 12 verse 46 it says, Jesus is the light of the world and he will change your life and situations when he comes in. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வரும்போது எல்லா நிலவரம் மாற்றி விடுவார். டோன்ட் வரி, இட்ஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் யூ நீட் ஃபார் யுவர் டெலிவரன்ஸ் அண்ட் சால்வேஷன். நீங்கள் எதுக்குரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தால் போகிறோம். வாட் எவர் யூ ஆர் ஃபேஸிங் இன் திஸ் நியூ இயர், எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இந்த புதிய வருஷத்தில் இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் மாறிவிடும். If you are sitting in the region of the shadow of death, like the people of Zebulun and Naphtali, hallelujah, the light of Jesus Christ will shine upon you. நீங்கள் அந்த இருள் மரண இருள் இல்லை. ஜெபுலனும் நப்தலி கோத்திர ஜனங்க இருந்த திசை மரண இருள் உள்ள திசையில் இருந்தவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Just call upon this Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிட்டா போகிறோம். and you will see the great light they saw. அவர்கள் பார்த்த பெரிய வெளிச்சத்தை நீங்களும் பார்ப்பீர்கள். Don't leave this opportunity. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விடாதீர்கள். This year is your accepted year. This year is your day of salvation. இது அனுகிரக காலம். இந்த வருஷம் உங்களுடைய ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. Don't let it pass you by. உங்களை கடந்து போக இது விடாதீர்கள். There are some people listening to this message wanting light and direction from the Lord. இப்போ கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்க மத்தியில் ஒரு சிலர் தேவனிடத்துலேருந்து
வழி நடத்துதல், எந்த பக்கம் திரும்பணும்னு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சம் பிரகாசித்து வழியை காட்ட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். God's word is a lamp to your feet and a light to your path. Psalm 119 verse 105. சங்கீதம் 119 105 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சமும் ஹல்லேலூயா உன் கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று. As you continue to listen to God's word, you will receive revelation regarding your problems. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் பிரச்சனையை பற்றி ஆண்டவர் வெளிப்பாடு தருவார்கள். If you need prayer, call that number on the screen. Jesus will come immediately and change your situation, whatever it is. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் உள்ள டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது முற்றிலும் மாறிவிடும். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, கர்த்தாவின் அருளாலே கவலை எல்லாம் பறந்தது, நம் கவலை எல்லாம் பறந்தது. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, கர்த்தாவின் அருளாலே கவலை எல்லாம் பறந்தது, நம் கவலை எல்லாம் பறந்தது. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், 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 ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Dearly beloved saints in Jesus Christ, are you aware that from the year 2020 things in the world have totally changed? கிறிஸ்துவுக்குள் பிரியமான பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுக்கு தெரியுமா, கடந்த வருஷம் 2020 வருஷத்துலேருந்து உலகத்தில் எல்லா காரியங்களும் முற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? The wrath of God has begun to be poured out on all people. கர்த்தருடைய கோபாக்கினி எல்லா ஜனங்கள் மேலேயும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. This time is both on his own people and the Gentiles. இந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த ஜனங்கள் மேலேயும் பிரஜாதிகள் மேலேயும் எல்லார் மேலேயும் ஊற்றி கொண்டிருக்கிறார். If any one of you want to escape from being destroyed, there is only one way. நீங்கள் எல்லாரும் கூட அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி உண்டு. And that is through repentance and reconciling with God. அது எப்படி என்றால் மனம் திரும்புறதிலும் தேவனோட ஒப்புற வழியில் தான் இருக்கிறது. You just have to repent as Jesus answered in Luke 13 verse 5. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பினா போகிறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? Unless you repent, you will all likewise perish. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் எல்லாரும் கூட அழிந்து போவீர்கள்னு சொன்னார்கள். People are too busy doing things for God that they forget to check where they stand with God. இன்றைக்கு பார்த்தா எல்லாரும் கூட கர்த்தருக்காக செய்ய அநேக காரியங்களை ஓடுறார்கள், பிரயாசப்படுறார்கள். ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு சோதிச்சு பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. The main purpose of all the lockdowns last year was to set your house in order. போன வருஷம் என்ன இந்த ஷட்டவுன் லாக்டவுன் எல்லாம் அநேகம் நடந்தது எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தோடு தான். அது உங்கள் வீடு ஒழுங்குபடுத்துறதுக்காக. To set your house in order, to set your family in order, and ministers have to set God's house in order. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்த வேணும், உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேணுமா இருக்கிறது. ஊழியக்காரர்கள் தேவனுடைய வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். We could have let things slide in our lives, in our families, and so in God's family too. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நம்ம செய்யாத விட்டுருக்கலாம், நம்ம குடும்பத்தில் கூட சரிப்படுத்தாத விட்டுருக்கலாம். அப்படியே ஊழியக்காரர்களும் தேவனுடைய வீட்டில் கூட அப்படியே விட்டுருக்கலாம். If you don't set things in order immediately,
After seeking the Lord for it, you might not even get a chance to repent, like we saw last time in the last message. நீங்கள் உடனே எல்லா காரியங்களும் கர்த்தரை விசாரித்துட்டு ஒழுங்குபடுத்தாத ஏனோதானமாக விட்டா நீங்கள் மனம் திரும்புறது கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத போய்விடலாம். போன செய்தியில் அதை பற்றி நாம் பார்த்தோம். You might not even get a chance to repent, like we saw in the last message about Ananias and Sapphira in Acts chapter 5, who never got an opportunity to repent. And not only that, judgment was passed immediately. போன வாட்டி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அனனியா சஃபேரா பற்றி நாம் பார்த்தோம். அவர்களுக்கு மனம் திரும்பும்படிக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாதபடிக்கு நியாய தீர்ப்பு அங்கே நடந்து விட்டது. This year things can get worse. இந்த வருஷம் காரியங்கள் இன்னும் மோசமாக மாறலாம். If we are to be alive by the end of this year 2021 itself, there are things you have to do on a daily basis. Otherwise the enemy will overpower you. இந்த 2021 வருஷத்தின் முடிவில் கூட நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அனுதின வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இல்லைன்றால் சத்ரு நம்மை மேற்கொள்ளும். யூ மைட் சே ஐ எம் பேப்டைஸ்ட் அண்ட் அ சைல்ட் ஆஃப் காட், ஜீசஸ் வில் ப்ரொடெக்ட் மீ. நீங்கள் சொல்லலாம், நான் ஞானசன் எடுத்திருக்கிறேன், நான் கர்த்தரோட பிள்ளை, ஏசு கிறிஸ்து என்ன என்று. ட்ரூ, பட் அன்லெஸ் யூ டூ வாட் ஜீசஸ் ஹஸ் கமாண்டட் யூ டு டூ, யூ வில் பிகம் பவர்லெஸ் spiritually and Satan will overcome you in a day and even take your life. அது உண்மைதான், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களை என்ன கட்டளையிட்டு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ நீங்கள் அது செய்யாவிட்டா, தொடர்ந்து செய்யாவிட்டா, சாத்தான் வரும்போது உங்களுக்கு பலன் இல்லாத போகும், வல்லமை இல்லாத போகும். அப்பொழுது ஒரு நாள்லேயே பிசாசானவன் உங்களை மேற்கொண்டு உங்கள் உயிரை கூட எடுக்க முடியும். How do you get more of spiritual power? ஆவிக்குரிய வல்லமை பலன் அதிகமாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? By praying in the morning every day for at least 2 hours, connecting to the Holy Spirit. அனுதினமும் கூட காலையில் 2 மணி நேரம் பரிசுத்தாவியானோட தொடர்பு கொண்டு ஆவியில் ஜெபிக்கும்போது we have to pray in the Holy Spirit. ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். In Isaiah chapter 40 verse 31, it is the way of prayer. Those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagle. They shall run and not be weary. They shall walk and not faint. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அந்த ஜெபத்தின் வழியை 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போமாட்டார்கள். Verse 29 says, He gives power to the weak, and those who have no might, He increases strength. 29ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? சோர்ந்து போகிறவனுக்கும் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Hallelujah. Is your body weak today? Are you sick all the time? நீங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறீர்களா? எப்பொழுதும் வியாதி பலவீனத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? That's because you lack spiritual strength. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஆவியில் நீங்கள் பலன் அடையாது இருக்கிறீர்கள். And what will happen is, spirits of infirmities will catch hold of your body. நீங்கள் சரீரத்தில் ஆவியில் பலன் குறைப்படும் போது உங்கள் சரீரத்தில் என்ன சம்பவிக்கின்றால், பலவீனத்தின் ஆவிகள் உங்கள் சரீரத்தை பிடித்து கொள்ளும். When you don't pray every day and charge your spiritual battery and you lack power, then Satan will be empowered. நீங்கள் அனுதினமும் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணாதபடிக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய பேட்டரியை சார்ஜ் பண்ணாதபடிக்கு இருந்தால் உங்களுக்கு வல்லமை இல்லாத போகும். சாத்தான் ஹல்லேலூயா பலன் அடைந்து உங்களுக்கு விரோதமாக படையெடுப்பான்.
Satan will empower you and rise up against you and overpower your body with sickness and disease. அவன் பலன் அடைந்து உங்களுக்கு விரோதமாக படையெடுத்து உங்கள் சரீரத்தை மேற்கொண்டு வியாதி பலவீனத்தை கொண்டு வருவான். Why is the devil able to touch your outer man? பிசாசானவன் உங்கள் வெளிய சரீரத்தை வெளியான மனுஷனை எப்படி தொட முடியும்? That's because you're giving entrance to him through your lack of knowledge. ஏன் சொன்னால் நீங்கள் அறிவில்லாதபடிக்கு இருக்கிறபடியால் தெரியாதபடிக்க பிசாசு உங்களை மேற்கொள்றதுக்கு நீங்களே வாசல் கொண்டிருக்கிறீர்கள். You lack spiritual discernment in the things of God and what is not of God, and you are making wrong decisions. என்ன சம்பவிக்கிறது என்றால் நீங்கள் பகுத்தறிவு ஆவியில் பகுத்தறிவு இல்லாதபடிக்கு இருக்கிறபடியால் தேவனுடைய காரியங்களை பற்றியும் ஹல்லேலூயா தேவனுடைய அல்லாத காரியங்களை பற்றியும் தவறான தீர்மானங்களை செய்கிறீர்கள். That is giving entrance to the devil to catch hold of your body. அது நாம் தவறான தீர்மானம் செய்யும்போது பிசாசுக்கு எடுத்த கையாய் உங்கள் சரீரத்தை மேற்கொள்றதுக்கு வாசல் கிடைக்குது. We think we become sick of some owing to some reason or other. நாம் வியாதிப்பட்டால் ஏதோ காரணம் வியாதிக்குன்னு சொல்லி நாம் கணக்கு போட்டு சொல்லுகிறோம். Because you lack strength in the inner man, you are not able to discern the things of God. உள்ளான மனுஷனில் பலன் இல்லாத இருக்கிறபடியால் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை பகுத்தறிவு இல்லாத இருக்கிறது. And you will be talking against the Lord and doing things against the Lord, listening to the voice of the deceiver. வஞ்சிக்கிறவனோட குரலை நீங்கள் கேட்டு என்ன பண்ணுவீர்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவே பேசி கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். திங்கிங் இட் இஸ் த லார்ட் ஹூ ஸ்பீக்கிங் டு யூ. நீங்கள் என்ன நினச்சி கொண்டு இருக்குவீங்கோ? கர்த்தர் தான் எனக்கு இது சொல்லி கொண்டிருக்கிறது, இது தான் கர்த்தரோட வழின்னு நினைச்சு கொண்டிருப்பீர்கள். Why do you think a whole lot of problems follow? ஏன் இல்லாத பிரச்சனைகள் சம்பவிக்கிறது? Then what will happen is you will be wasting all your time battling and trying to solve the problems. அப்போ என்ன சம்பவிக்கும்? நம்முடைய நேரமும் பலமும் எல்லாம் கூட இந்த பிரச்சனைகளை போராடி சரிப்படுத்தும்படிக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள். which you yourself allowed to enter in. That's how it happened. நீங்களே இந்த பிரச்சனைக்கு உங்கள் அறிவில்லாதபடிக்கு இருக்கிறபடியால் இடம் கொடுத்து சாத்தானுக்கு இடம் கொடுத்தீர்கள். You can be in prayer at any time of 24 hours given to us in a day or night. 24 மணி நேரம் இரவும் பகலும் கர்த்தர் நமக்கு ஒரு நாள் நேரம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்போனா நம்ம ஜெபிக்கலாம். For any length of time also you can pray. எவ்வளோ நேரம் வேணும்னா கூட ஜெபம் பண்ணலாம். But in a day, the most important time to seek God is early in the morning according to God's word. ஆனால் ஒரு நாளில் கர்த்தரோட வார்த்தை பிரகாரம் நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் ஹல்லேலூயா அதிகாலையில் தேடுறவங்க தான் கர்த்தரோட வார்த்தை பிரகாரம் ஜெபிக்கிறவர்கள். A battery charging prayer for about 2 hours. அந்த ஜெபம் ஒரு 2 மணி நேரம் பேட்ரி சார்ஜ் பண்ணுற ஜெபமாக இருக்கிறது. கெட் அப் அபவுட் 5 o'clock in the morning, have a bath, have breakfast if you want to and get down to pray. 5 மணி அப்படி நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் நாஷ்டா கூட ஒரு சில சாப்பிடாத முடியாது. நாஷ்டா கூட சாப்பிட்டுட்டு முழங்கால் படிட்டு ஜெபத்தை ஆரம்பிங்கள். மேக் ஷுவர் யூ ஃபுல்லி அவேக். நாம் முழுசாக விழுத்து கொண்டு இருக்க வேண்டும் ஜெபிக்கும்போது. திஸ் ப்ரேயர் இஸ் நாட் ப்ரேயிங் ஃபார் அ லிட்டில் வைல் அண்ட் கோயிங் பேக் டு ஸ்லீப். இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுற ஜெபம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி தூங்க போகிற ஜெபம் கிடையாது. இஃப் யூ நீட் பேட்ரி பவர் இன் யுவர் மொபைல் ஃபோன், இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஹவு மச் டைம் யூ பிளக் இட் டு த கரண்ட் சோர்ஸ். உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு பேட்ரி வல்லமை வேணும்னு சொன்னால் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வல்லமை பவர் இருக்குதுன்னு சொல்லி
எவ்வளோ நேரம் நாம் அந்த பவர் வர இடத்துக்கு ப்ளக்கு போட்டு குத்துறோமோ அப்படித்தான் அவ்வளோ சார்ஜ் தான் இருக்குதுன்னு நாம் சொல்லுகிறோம். சேம் வே ஃபார் ஆர் ஸ்பிரிச்சுவல் பேட்ரி, நம்முடைய ஆவிக்குரிய பேட்ரிக்கு சார்ஜ் வல்லமை அடைய வேண்டுமென்றால் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வல்லமை வர இடத்துக்கு நம்ம தொடர்பு கொள்ளுகிறதோ அது மேலே பொறுத்தது தான். த டைம் ஆல்சோ இஸ் இன் த மார்னிங். முக்கியமான நேரம் எப்போன்னா அது காலையில். த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு கிவ் ஹிம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் யுவர் டே, நாட் வென் யூ ஆர் டயர்ட் அவுட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. கர்த்தர் முதலாவது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாள் ஆரம்பிக்கும் போது நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியில் நாள் முடியும்போம் சோர்ந்து போய் இருக்கும்போது கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட் அப்பான் த லார்ட் இஃப் யூ வாண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க். எவ்வளோ நேரம் நீங்கள் கர்த்தருக்கு சமூகத்தில் காத்து இருக்கிறீர்களோ அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய பெலன். நோ அதர் ஷார்ட் கட் ஆர் லாங் கட் இஸ் தேர். குறுகடான வழியோ வேறு எந்த வழியும் கிடையாது. ஆஃப்டர் யூ ப்ரே ஆல் யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் யூ மஸ்ட் வெயிட் ஆன் த லார்ட். உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்கேயே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் வில் குவிக்கன் யூ டு ஹாவ் கம்யூனியன் அண்ட் இன்டிமசி வித் த லார்ட். அப்படியே காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து கர்த்தரோடு ஐக்கியப்பட நெருங்குற உறவை உருவாக்க கர்த்தர் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். When he quickens you, real prayer starts in his presence. அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கும் போது தான் உண்மையான ஜெபம் உங்களுடைய ஆரம்பமாகிறது அவருடைய சமூகத்தில். And his presence starts to penetrate your hearts and you will regain the strength you lost. அவருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும். அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இழந்து போன பலன் கூட நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. And suddenly you will regain the strength you lost, and suddenly your inner man is strengthened and your discernment will be back. நீங்கள் பலன் இல்லாத இருந்திருந்தா பலன் அடைவீர்கள். எழுந்து போனதெல்லாம் திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உள்ளான மனுஷன் பலப்படும். பகுத்தறிவு நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். You will first discern the presence of the Lord and your fellowship is restored. நீங்கள் முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை பகுத்தறிவீர்கள், உணர்வீர்கள் கூட. அப்பொழுது ஐக்கியம் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். You will be able to discern the winds like the eagle and you will be able to rise to higher levels where you will know the mind of the Lord. ஏசாயா 30:41 என்ன வாசித்தோம்? அந்த காற்று எப்படி எந்த திசையில் அடிக்குதுன்னு கழுகு அப்படியே நின்று காத்து கொண்டிருக்கோம். அப்பொழுது அது ஜாஸ்தியாக அடிக்கும்போது கழுகு அங்கேயே பேசாமல் நின்று கொண்டிருந்து எந்த திசையில் போதோ தன்னையை ஒப்பு கொடுத்து காத்தோட போகும். Then you will be able to rise to higher levels and you will know the mind of the Lord. அப்பந்தான் உயரே கழுப்பையில் சேட்டை அடித்து உயரே எழும்ப முடியும். அப்பொழுது தான் கர்த்தருடைய சிந்தையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இஃப் யூ டோன்ட் டூ இட் எவ்ரி டே யூ வில் பி டிஸ்ட்ராய்ட். அனுதினமும் நீங்கள் இது செய்யவிட்டால் சாத்தான் உங்களை அழிப்பான். வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் பி பிஹைண்ட் த கிளவுட் லைக் த இஸ்ரேலைட்ஸ். நீங்கள் எப்போனா ஒரு டைம் செய்தால் இஸ்ரேல் ஜனங்க ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டில் மேக சம்பத்துக்கு பின்னாடி இருந்தார்கள். ஹல்லேலூயா. In the Old Testament, we read about it. Or some of them will be before the cloud also. ஒரு சிலர் எங்கே இருப்பார்கள்? மேக சம்பத்துக்கு முன்னாடி கூட இருப்பார்கள். And what happened to them? The Amalekites destroyed them. அமலேக்கியர்கள் அவர்களை சாவடித்தார்கள் பழைய ஏற்பாட்டில். They had to keep under the cloud. அவர்கள் எங்கே இருக்க வேண்டிய இடம் அந்த மேகத்தின் கீழே இருக்க வேண்டுமா இருந்தது. Some people know more than Jesus and they go before him. ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு அவங்க எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இயேசுவை விட அதிகமாக தெரியும்னு மேகத்துக்கு முன்னாடியே போயிட்டு கொண்டிருக்குவாங்க. Others don't even know where Jesus is and hang around at the back.
பாக்கி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாங்களே தெரியாது, அவங்க பின்னாடி தொங்கி கொண்டு இருக்கோம். இஃப் யூ டோன்ட் நோ வேர் ஜீசஸ் இஸ் அண்ட் ஃபாலோ ஹிம், தி enemy will destroy you. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிற இடம் நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு இருந்தால் சாத்தான் நம்மை அழித்து விடுவான். திஸ் இஸ் ஒன்லி த்ரூ டெய்லி ப்ரேயர் அண்ட் வெயிட்டிங் ஆன் த லார்ட். இது எப்படி நடக்கும் என்றால், ஹல்லேலூயா, அனுதின ஜெபத்தின் வழியாத்தான், கர்த்தருக்கு காத்திருக்கிற வழியாத்தான். People doing ministry think the anointing on their ministry will save them. ஜனங்க ஊழியம் செய்கிற ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஊழியத்தின் மேல் இருக்கிற அபிஷேகம் அவங்கள ரட்சிக்கும் என்று. நோ, இட் வில் டெஃபினெட்லி நாட். அவங்கள ஊழியத்துக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் அவங்க சொந்த வாழ்க்கையை ரட்சிப்பில் கொண்டு வராது. The anointing on the ministry is for the people. The Lord might be using you powerfully, but personally the anointing on your life is different. உங்கள் ஊழியத்தின் மேலே நல்ல அபிஷேகம் இருந்து கர்த்தர் உங்களை வல்லமையாக கூட பயன்படுத்தி கொண்டு இருக்க முடியும். ஆனாலும் ஊழியத்தின் மேலே இருக்கிற அபிஷேகம் ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா. It is the anointing on your life, personal life, hallelujah, that will save you. உங்கள் சொந்த வாழ்க்கையின் மேலே அபிஷேகம் தான் உங்களை காப்பாற்றும், ரட்சிக்கும். வாட் இஸ் your life like today? உங்கள் சொந்த வாழ்க்கை இந்த நாளில் எப்படி இருக்குது? யூ பெட்டர் டூ அ சர்ச். நீங்கள் ஒரு ஆராய்ச்சி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். யூ கான்ட் லிவ் ஆஃப் சம்திங் யூ ரிசீவ்ட் இயர்ஸ் பேக். அநேக வருஷம் முன்பாக பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வச்சு வாழ முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ டுடே? ஹவ் ஆர் யூ லிவிங் டுடே? நீங்கள் இன்னைக்கு எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறீர்கள்? இட்ஸ் நாட் ஹவ் யூ ஸ்டார்டட், பட் ஹவ் யூ கோயிங் டு ஃபினிஷ் தட் கவுண்ட்ஸ். நீங்கள் எப்படி ஆரம்பிச்சதோ அது கிடையாது கணக்குக்கு வருகிறது. எப்படி நீங்கள் முடிக்க போகிறீங்களோ அது தான் கணக்குக்கு வருகிறது. இஃப் யர் லைஃப் இஸ் நாட் ரைட் டுடே, யூ வில் லூஸ் அவுட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை சரியாக இல்லாத இருந்தால் நீங்கள் எல்லாம் எழுந்து போவீர்கள். In 1 Corinthians 3 verse 13 to 15 we read, each one's work will become clear. Fire will test each one's work. If it endures, he will receive a reward, but if it burns, he will suffer loss, but he himself will be saved, yet so through fire, or he too will be lost. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 13-15 நாம் வாசித்தா, அவனுடைய வேலைப்பாடு வெளியாக்கும் நாளானது அதே விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாட்டு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினத நிலத்தால் அவன் கூலியே பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னினாலே பட்டு தப்பினதே போல் இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you now. Hallelujah. This is a time in the beginning of the year to surrender totally to the Lord and seek Him with your whole heart. We saw last message, 10 days they used to fast and pray to celebrate the new year, the feast of Rosh Hashanah. And they would catch hold of their God and reconcile with Him. And then the Lord will start revealing where all you missed out in the past year, so that new year blessings will not be affected. போன செய்தியிலே நாம் கேட்டோம், ரோஷ் ஹஷனா என்ற வருஷப்பிறப்பு பண்டிகையை இஸ்ரேல் ஜனங்க பயங்கரமாக கொண்டாடி 10 நாட்கள் உபவாசம் இருந்து தங்கள் தேவனை பற்றி கொள்ளுவார்கள், ஒப்புரம் ஆவார்கள். ஆண்டவரே, போன வருஷம் நான் என்னென்ன செய்ய போனேனோ இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படக்கூடாது என்று அவர்கள் ஒப்புரவாகி, ஹல்லேலூயா, தியாகமான முதல் பலன் காணிக்கைனால தேவனை கனப்படுத்துவார்கள். 12 மாதத்துக்கு ஆசீர்வாதம் அந்த முதல் பலன் காணிக்கையில் இருக்கும். தியாகமான முதல் பலன் காணிக்கை, சாக்ரிஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங், blessings
running, overflowing 12 months of the year, the Israelites will honor the Lord with, and they will be non-stop overflow of blessings. இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய வல்லமை ஊற்றும். உம்முடைய கர்த்தாவே, ஹல்லேலூயா, விடுதலின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, வெளிப்பாட்டின் வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை ஊற்று கர்த்தாவே. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட நீர் உம்முடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுதே நீ ஊற்று கர்த்தாவே. இந்த வெளிப்பாடு இந்த வருஷம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு அந்த வெளிப்பாடை தந்து ஒரு பிள்ளைகளை ஒரு குடும்பத்திலையும் கர்த்தாவே விடுதலை ஆசீர்வாதம் நிரம்பி வழியாக கர்த்தாவே கிருபை செய்யவன்மாய் ஜெபிக்கிறேன், கிருபை செய்யவன்மாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Pour out your Holy Spirit on all of them, Father. Give them the spirit of revelation, spirit of salvation, spirit of deliverance, spirit of healing, Lord Jesus. Set all the captives free, heal the sick, Father. Lord, whatever blessing they lost out in the past year, Lord, 12 months overflow of blessings. Accept their first fruit offerings and bless them, Lord Jesus. Deliver them. In Jesus' name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் வருஷத்தின் ஆரம்பத்தில் தியாகமான முதல் பலன் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி கர்த்தருக்கு கனப்படுத்துங்கள். இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் வந்து கூகுள் பே நம்பரில் கூட நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம். 12 மாதத்துக்கு நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிடுவார். If this message is a blessing to you, contact us by phone. If you want to uphold this ministry, send your offerings to the bank account number or the Google Pay number. A sacrificial offering to honor the Lord will bring overflow of blessings 12 months of the year. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் அந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance. Till we meet again, hallelujah, do not forget Jesus Christ is Lord. I have written a book also which is available free in all the bookshops also. If you send your address, I can send you the book by courier to Church of the Lord Jesus Christ. In these last days, definitely it's in English and everybody must know, God's people must know who his church is. Otherwise, when Jesus comes for his church, you'll be left behind. So, you get the book or contact me, I will send you the book. Till we meet again, may the Lord Jesus Christ bless you. Amen.